வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறையினுடைய காய்கறி வைத்திய குறிப்பு. அனைத்து மெகா டிவி நேயருக்கும் ஒவ்வொரு முறையும் ஆர்வம் கொண்டு அக்கறை கொண்டு ஆரோக்கியத்தினுடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணுறீங்க. அது மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நானும் உறுதி அளிக்கிறேன். உங்களுடைய நேரம் விரயம் ஆகாது, நிச்சயம் நல்ல விதமாக இருக்கும். இன்றைய பகுதி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிறுநீரக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் நம்முடைய எலும்புகள் சார்ந்த பங்கு. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று உருவாக்குவது, இன்னொன்று உருவாக்கப்பட்டு. இப்படி ரெண்டு விஷயம் உலகத்தில் இருக்குது. படைப்பவர் படைப்பு இப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த சிறுநீரகம் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தாது உப்புகளை சமப்படுத்தி சீராக அதை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம். எலும்பு என்பது ரத்தம் சார்ந்த விஷயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், எலும்புகள் பலம் இருந்தால் தான் சிறுநீரகம் பலமாக இருக்கும். சிறுநீரகம் பலமாக இருந்தால் தான் எலும்புகளும் பலமாக இருக்கும். ரெண்டு பேருக்குள்ளாரையும் அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவுகள் இருக்குது. அதை சார்ந்தும் அது இதை சார்ந்தும் முழுமையாக இருக்குது. இது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மிக மிக நெருக்கமான ஒரு தொடர்பு சிறுநீரகத்துக்கும் எலும்பு மண்டலத்திற்கும் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரகம் சுருங்கிருச்சு, அதோடைய செயல்பாடுகள் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் சிறுநீரகம் சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பரிசோதனையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படி சொல்கிறாங்க இல்லையா? இந்த பிரச்சனை காரணத்துக்காக நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம், பரிசோதனை பண்ணதில் சிறுநீரகம் சுருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு உறுப்பு சுருங்குமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு உறுப்பு திடீர்னு சுருங்குதா? அப்படி திடீர்னு சுருங்க முடியுமா? நைட் தூங்கிட்டு காலையில் வச்சு சுருங்கிடுமா? அது எத்தனை காலங்கள் அந்த உருவத்தை அதைய சமப்படுத்துறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் பல முயற்சி பண்ணி அதில் அது தோற்று போய் கடைசியில் தான் அது உறுப்பினுடைய உருகுலைந்து சுருங்குற அளவுக்கு போகுது. அப்படி என்னங்க சுருங்குற அளவுக்கு அப்படி என்னங்க விஷயம் இருக்குன்னா இருக்குது. அதாவது இதற்கு முந்தைய பகுதியில் நம்ம சொல்லியிருக்கிறோம், தசைகள் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை எடுத்துக்கொண்டு நல்ல விதமாக பலம் பெறணும் அப்படின்னு. அது மாதிரி உடம்புல எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. திடீர்னு அதுக்கு பற்றாக்குறை, அதுக்கு ஊட்டச்சத்து தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உடம்புல பலம் வேணும் இல்லையா? இப்போ இருதயம் துடிக்கிறதுக்கு பலம் வேணும், செரிமானத்துக்கும் கொஞ்சம் பலம் வேணும், சிறுநீரகத்துக்கே கொஞ்சம் பலம் வேணும் அதோடைய வேலை செய்யறதுக்கு. இப்படி ஓவராலாக மொத்த உடம்புலையும் ஒரு இருக்கிறதுலே பலமான ஆள் யார் பலசாலி அப்படின்னா எலும்பு தான். இருக்கிறதுலே அதான், எலும்பு தான் பலம் ஜாஸ்தி. சப்போஸ் ஒரு வேளை ஏதாவது ஒரு உறுப்பு நிலை குலையுது, அதுக்கு பலம் வேணும் அப்படின்னா எலும்பிலிருந்து பலவிதமான ஊட்டச்சத்துக்களை எடுத்து அந்த உறுப்புக்கு தானமாக கொடுக்கும். இது அதோகதி ஆகிடும் அல்லது பலகீனம் ஆயிடும். தன்னை பலகீனப்படுத்தி கொண்டு அந்த உறுப்புக்கு உதவி செய்யுது. இப்படி தான் நடக்குது. இதுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு பேர். உடம்பே சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சாப்பிடுது அப்படின்னா, அந்த உறுப்பு தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய பலம் ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கல, நாம் வாய் வழியாக கொடுக்கல, உடம்பே இன்னொரு உறுப்பிலிருந்து எடுத்துக்குது. இது உடம்பு தானாகவே பண்ணுது, நாம் சொல்ல அதுவாக பண்ணிக்குது. தன்னை காப்பாற்றிக்காக இன்னொரு உறுப்புக்கிட்டேருந்து கடன் வாங்கி பண்ணுது. அந்த உறுப்பு முடிஞ்சால் சமாளிக்குது, கடைசியில் அதுவும் பாதிக்கப்படும் இதுவும் பாதிக்கப்படும். இதுதான் உண்மை. அப்படி இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், அதுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து, அதைய வழிநடத்தக்கூடிய பலம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா எலும்பிலிருந்து கிடைக்குது. எலும்பு பலமாக இருந்தால் சிறுநீரகம் பலமாகத்தான் இருக்கும். இப்படியும் இருக்கலாம். எலும்புகளினுடைய பலமானது சிறுநீரகத்தால் பராமரிக்கப்படுகிறது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தாது சத்துக்களை மிக நுணுக்கமான மென்மையான முறையில் கையாளக்கூடிய ஒரு பொருள் தான் சிறுநீரகம். அப்போ சிறுநீரகத்தினுடைய ஒரு செயல்பாடு பாதிப்பால் அல்லது செயலிழப்பால் எலும்புகளும் பாதிக்கும். மிக முக்கியமாக இரத்த சோகைன்னு சொல்கிறாங்களே அது. ஏன் அப்படின்னா சில சமயம் இந்த உப்புச்சத்தே உடம்பை அரிக்கக்கூடிய தன்மைக்கு மாறும். இப்போ பாருங்கள், எலும்புகளினுடைய ஆரோக்கியம், சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம், இது ரெண்டையுமே ஒன்றை சார்ந்து ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. இது ரெண்டையுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது. சில சமயம்
பிரிக்க முடியாத அளவுக்கு பரிசோதனையில் ஒரு குழப்பமும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சில மருத்துவர்களுக்கு அது வந்து ஒரு சவாலாக கூட இருக்கலாம். எதுலேருந்து எது வருது அப்படிங்கிற ஒரு தன்மை புரியாத பட்சத்தில் பொதுவான விளக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லா உறுப்புகளும் பாதிச்சிருச்சு, அவ்வளோதான். ஏன் பாதிச்சுது, எப்படி பாதிச்சது தெரியாது, எங்கேருந்து எது வந்துச்சு தெரியாது. ஸோ இது மாதிரி மருத்துவத்தில் பலவிதமான வெளியில் வராத புரிதலுக்கே உட்படாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்துக்குள்ளாரையும் உறவுகளுக்குள்ளார இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி தீர்மானமாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சரி, இந்த எலும்புகள் ஏன் பலம்? இப்போ எலும்புகளுடைய பலம் வந்து சிறுநீரகத்தை பலப்படுத்தும். அப்படி பலப்படுத்தி இருந்தால் சிறுநீரகம் இப்படி சுருங்காது. சிறுநீரகம் சுருங்குதுனாலே உடம்புல எலும்புகள் எங்கேயோ வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னு உறுதியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது நேரடியாகவே நான் சொல்கிறேன், எலும்புகள் பாதிக்கப்பட்டால் மட்டுமே தான் சிறுநீரகம் சுருங்கும். சரி, அப்போ எலும்புகள் ஏன் பாதிக்கப்படுதுன்னா, எலும்புகளுக்கு வேணுங்கிற சத்து அதுவும் கிடைக்கல. அப்போது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கொழுப்பு தான் வந்து இறுதியாக ஒரு பலம் வந்து எலும்புக்கு கொடுக்குது. அப்போ அந்த கொழுப்பை செரிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குதா அப்படின்னா, அந்த கொழுப்பை செரிப்பதற்கும் ஒரு கொழுப்பு தேவை. அதாவது கொழுப்பு உடம்புக்கு தேவை, அந்த கொழுப்பை உடம்பு வாங்கிக்கிறதுக்கு ஒரு கொழுப்பு தேவை. அப்போ இது வந்து ஒரு டெட்லாக் பொசிஷன்னா இதை சார்ந்து அது இருக்குது, அதை சார்ந்தது இருக்குது. இப்போ இதற்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னா, கொழுப்பு இருக்கணும், ஆனால் அதில் நார்ச்சத்து கொண்ட கொழுப்பு இருந்தால் பாதுகாப்பு. இதுக்கு மேலே ஒரு படி போனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திப்பிலி. இந்த திப்பிலின்னு ஒன்று சொல்லுவாங்க, சுக்கு மிளகு திப்பிலி. இந்த திப்பிலி என்ன பண்ணுது, எப்பேற்பட்ட கொழுப்பையும் வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த திப்பிலிக்கு இருக்குது, முக்கியமாக கொழுப்புக்கு. அப்போ பாருங்கள், நீங்கள் இந்த கொழுப்பை உங்களால் கரைக்க முடியுதுன்னா உங்கள் பித்த நீர் வந்து நல்ல விதமாக இருக்கும். பித்த நீர் நல்ல விதமாக இயங்குனா அந்த கொழுப்பானது நம்ம பயன்பாட்டுக்கு வரும். அப்போ ரசம், ரத்தம், மாம்சம், இப்படி கடைசியில் எலும்பு மஜ்ஜை வரைக்குமே வந்து ஒரு சத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த திப்பிலி பயன்படுது. ஆனால் இந்த திப்பிலியை வந்து மக்கள் சொல்கிறாங்க டெய்லி சேர்த்துனா உடம்பு சூடாகிடும் அப்படின்னு. பொதுவாக உடம்புல சூடு இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. ஆக அப்படி கிடையாது, உடம்புக்கு தேவையான சூடு தான் அது கொடுக்குது, அதிகப்படியான சூடெல்லாம் அது கொடுக்காது. நம்ம அளவாக பயன்படுத்தணும். அந்த அளவாக பயன்படுத்துறதுல அந்த கொழுப்பு செரிமானம் ஆகணும். அப்போ இந்த செரிமானம் ஆகி அந்த கொழுப்பு வந்து படிப்படியாக நிலைக்கு மாறி பல மெட்டபாலிசத்துக்கு சைக்கிளுக்கு பிறகு எலும்பு மஜ்ஜை வரைக்கும் போகும். சரி, இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம முதல்ல சொன்னோம் கிட்னி சுருங்கிருச்சு, அப்புறம் எலும்பு பிரச்சனை. அப்போ இந்த எலும்புக்கு என்ன பிரச்சனை? கொழுப்பு பிரச்சனை. சரி, இப்போ வாங்க, இந்த கொழுப்பு ஏன் பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நாம் நல்ல விதமான கொழுப்பை சாப்பிட்டா பரவாயில்ல, நாம் விலை குறைவாக கிடைக்குதுன்னு என்ன செய்கிறோம், பலவிதமான மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய தரமில்லாத எண்ணெயை பயன்படுத்துகிறோம். சரி, அப்படியே பரவாயில்ல, அதுக்கப்புறம் 2, 3, 4 தடவை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை வெளியில் வந்து பல விதமான இடத்துல கிடைக்குது, அதையை பயன்படுத்தி பல பலகாரங்களை போடுறாங்க, அதையும் மக்கள் சாப்பிட்றாங்க. இதனுடைய நிலை என்ன ஆகும்? இப்போது எந்த அளவுக்கு குற்றமுள்ள கொழுப்புகளை சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு எலும்புகள் வந்து படுபாதக நிலைக்கு போயிடும். இந்த ஃபேட் வந்து ரொம்ப மோசமான விஷயம். இருக்கிறதுலேயே வந்து மிக வேகமாக ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் கொழுப்பு தான், மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகிறதும் கொழுப்பு தான். தப்பான கொழுப்பை சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்து, நல்ல கொழுப்பை சாப்பிட்டா உடம்புக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி ஆகும். இப்படி கூட ஒரு பழமொழி இருக்குது, என்ன அப்படின்னா, வைத்தியனுக்கு கொடுக்கறதுல வாணியனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ எண்ணெய் ஆட்டுபவர்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க, ஏன்னா அதனுடைய மதிப்பு அப்படி இருந்துச்சு. ஆக எண்ணெய் என்பதே ஒரு அசாத்தியமான பொருள். அதை நம்ம சரியாக பயன்படுத்தினால் உயிரை காப்பாற்றும், தவறாக பயன்படுத்தினால் உயிரை எடுத்துவிடும். அப்போது இந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதையை வந்து முழு நேர பணியாக செய்யக்கூடியது யாருன்னா நம்முடைய உடம்புல கணையம். இந்த கணையம் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபேட்டை எல்லாம் கரெக்டான முறையில் ஆர்கனைஸ் பண்ணுது. சரிங்களா? இந்த கொழுப்பு குற்றமுள்ள கொழுப்பாக இருந்தால் அதைய உடம்புல அனபாலிசம், மெட்டபாலிசம், கெட்டபாலிசம் சொல்லக்கூடிய இந்த 3 சுழற்சியுமே வந்து ஸ்தம்பிச்சிரும், அல்லது ஏதாவது 1-2 ஸ்தம்பிக்கும். இதனுடைய பின் விளைவை என்ன ஆகும்னா எலும்பு மஜ்ஜைகள் வந்து பலகீனப்படும். அப்போ எலும்புகள் பலகீனப்பட்டால் அது பல விதமான உறுப்புகளை பராமரிப்பதில் பல சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா அங்கிருந்து ரத்தமே உருவாகுது.
அப்போ ரத்தத்தினுடைய குற்றமுள்ள அந்த விஷயத்தை யார் அங்கே சுத்திகரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கிட்னி, அதான் சிறுநீரகம். அப்போ இதில் என்னென்ன நல்லது நடக்குதோ அது எல்லாமே கிட்னிக்கு நல்லதாக மாறும். இதில் என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ உடனடியாக கிட்னியை பாதிக்கும். அப்போது நம்ம பயன்படுத்துறது, நம்ம நாட்டில் என்ன வழக்கம் இருக்குது, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதையே பயன்படுத்த வேண்டியது என்ன. வடநாட்டில் கடுகெண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கிறலன்னா விட்டுருங்க. இந்த மூணையும் பயன்படுத்தலாமே. இது போக இந்த அரிசியினுடைய ஓட்டிலேருந்து எடுக்கிறாங்க, அதுக்கு பயன்படுத்தலாம். இதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல. அப்புறம் பலவிதமான வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அது எண்ணெய், எடிபிள் ஆயில் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வராத எண்ணெயெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை வந்து கலப்படம் பண்ணி இந்த ரெண்டையும் அந்த ரெண்டையும் கலந்து அதுக்கு ஒரு அந்த ஃப்ளேவர், அது மாதிரி ஒரு நிறம், அது மாதிரி ஒரு சுவை, அது வர மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி கடைசியில் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு சந்தையில் வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. முக்கியமாக விலை கம்மியாக இருக்குது அப்படின்னோடனே நிறைய பேர் அதில் வந்து பலியாயிடுறாங்க. இப்போ எதுக்கு செலவு அப்படின்னு நாம் இந்த 50-100 ரூபாய்க்கு நம்ம இந்த செலவு மிச்சப்படுத்துகிறோன்றப்போ நினச்சி பாருங்கள், 5-10 லட்சத்துக்கு நம்ம செலவு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு எண்ணெய்க்கு செலவு பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் எண்ணெயே வாங்காட்டியும் பரவாயில்ல, வாங்குறதா இருந்தால் நல்ல எண்ணெயாக வாங்குங்க, தரமானதாக வாங்குங்க. அதில் நடக்கக்கூடிய அந்த அடல்ட்ரேஷன், கலப்படங்கிறது உலகளாவிய விஷயம். அது வந்து விண்ணுக்கே போகுது. அந்த அளவுக்கு கலப்படங்கள் வந்து எண்ணெயில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய விலையும் ஜாஸ்தி, மார்க்கெட்லேயும் தேவைப்படுது. எண்ணெயை போட்டு சமைக்கிறது ஒரு சுவை இருக்கிறதுனால இப்போ சுவையை அதிகப்படுத்துகிறப்ப எண்ணெயினுடைய பங்கு இங்கே தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த மசாலா விஷயங்கள், மிளகாய், இதெல்லாம் எப்படி வந்து சுவைக்காக வந்து உள்ளே தள்ளுறதுக்கு, சாப்பிட்ட உடனே உள்ளே போகணும்னு நினைக்கிறது மாதிரி அதில் ஆயில், எண்ணெயினுடைய பங்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா அந்த எண்ணெயை போடுறப்ப தான் அந்த கிறிஸ்பினஸ் இதெல்லாம் வரும். அப்போ எவ்வளோ சுவை வேணுமோ அவ்வளோ எண்ணெய் தேவை. அப்போ தானாகவே இந்த எலும்புகள், உடம்புனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நிலை குலைந்து போகும். சுருங்குறதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் நினச்சி பாருங்கள். ஒரு உறுப்பே சுருங்குது, சுண்டி போகுது, சூம்பி போகுதுலாம் நம்ம சொல்கிறோம் பொதுவாக. அது மாதிரி நினச்சி பாருங்கள், ஒரு உருவம் சுருங்குதுன்னா அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அது சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது. இப்படி ஒன்றை சார்ந்து ஒன்று வந்து உடம்பில் வந்து இயக்கங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த எலும்புகளுக்கு மிகவும் பலம் கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின் டி, அது சம்பந்தப்பட்ட மெட்டபாலிசத்துக்கு கட்டாயம் கிட்னி வந்து தேவை பராமரிப்புக்கு. பலவிதமான பராமரிப்பு பார்த்தோம். உடம்பில் இருக்கிற நஞ்சை வெளியேற்றுவதில் சிறுநீரகத்தின் பங்கு, உடம்பினுடைய காரத்தன்மை புளிப்புத்தன்மை சீர்படுத்துறதுல சிறுநீரகத்தினுடைய பங்கு, உடம்புனுடைய இரத்த கொதிப்பை சீர்படுத்துறதுல சிறுநீரகத்தின் பங்கு, உடம்புல வந்து இனிப்பு சுவையை வந்து எப்படி உடம்புல எடுத்துக்கணும், அதை எப்படி தக்க வைக்கணும், சரியான முறையில் பண்ணுறது, அதில் சிறுநீரகத்தின் பங்கு பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா வந்து உடம்புனுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறுநீரகத்தின் பங்கு. இது அழிந்தால் அது என்ன ஆகும், இது அழிந்தால் அது என்ன ஆகுங்கிறது இரண்டுத்தினுடைய ஒப்பீடோடு நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம்.